பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்கினையாற்றும் சிறு குறு தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கும் வகையில் விடிய திமுக அரசு அதிக அளவில் மின் கட்டணம் வசூலித்து வஞ்சித்துள்ளதாக மின்துறை பொறியாளர் அமைப்பின் தலைவர் காந்தி கூறியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இதுவரையில் மின்சாரம் என்பது வலியவர்களிடமிருந்து அதிகம் வாங்கி எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இருந்தது. இப்போது பேங்கிங் என்பது எளியவர்களிடமிருந்து வாங்கி முதலாளிகளுக்கு தரக்கூடிய திட்டமாக மாறியிருக்கிறது. இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தது ஒழுங்குமுறை ஆணையம்தான். 2000 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கொள்ளை திட்டம் இனியும் தொடரக்கூடாது. உடனடியாக இந்த அரசு அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று எங்கள் இயக்கத்தின் சார்பாக அரசை வலியுறுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தனியார் மதுபான பாரில் மது அருந்திய முதியவர் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்துள்ளார். கொடைக்கானல் பெருமாள்மலை அருகே தனியார் மதுபான பாரில் பேத்துப்பாறை கிராமத்தை சேர்ந்த முதியவர் மது அருந்திய சிறிது நேரத்திலேயே இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர் முதியவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் பாரில் மது விற்றவர்களையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடிய ஆட்சியில் போதையால் பாதை மாறி நடப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் விடியா திமுகவின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடந்தபோது நிகழ்ந்த உட்கட்சி மோதலை படம் பிடித்ததால் செய்தியாளர்களின் கேமராக்களை பறிக்க முயற்சி செய்து வெளியே அனுப்பி வைக்கப்பட்டனர். மயிலாடுதுறையில் விடியா திமுகவின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்கள் பங்கேற்று பேசினர். இந்நிலையில் மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த விடியா திமுகவின் மாவட்ட பொறியாளர் யாரும் புதிதாக சேருவதில்லை என்றும் விடியா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியை வளர்ப்பதில்லை என்றும் பேசினார். இந்நிலையில் இதனை அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் படம் பிடிக்க முயன்றபோது அவர்களை தடுத்து கேமராக்களை பறிக்கவும் முயற்சி செய்தனர். இதைத் தொடர்ந்து மேலும் காரசார மோதல் வெடிக்காமல் காப்பாற்ற அவசரமாக உணவு பரிமாற ஆரம்பித்தனர். இதன் மூலம் விடியா திமுகவினர் இடையே உட்கட்சி பூசல் இருப்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஆரம்ப துணை சுகாதார நிலையம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேல் சிறுவள்ளூர் கிராமத்தில் அமைந்துள்ள துணை ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகும் நிலையில் தற்போது அதன் மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுவதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் இங்கு சிகிச்சை பெற வருவோர் அச்சமடைந்துள்ளனர். எனவே இந்த கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கி நிற்காத வகையில் புதிய துணை ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென நீண்ட நாட்களாக கோரி வரும் நிலையில் விடியா திமுக ஆட்சியில் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர்.